இப்போ அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தடவை நான் கோயம்பேட்டிலேருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் ஒரு தடவை பஸ்ஸில் போனேன். அப்புறம் இவர் தம்பி ஏறாரு, நீ பார்த்துட்டு பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதே அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் இவரை பிடிக்கவே இல்லை. உங்க மச்சானை கூப்பிட்டு ஏன்டா பேசலன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன் சார் இப்ப கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு சார், கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்தா அவனை கேட்கலாம், இப்ப கேட்க முடியல. உங்க தம்பி தொழில நடிச்சு போறாரு. இப்ப அதே சேலம் பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், இவர் அவரை கடந்து போறாரு, முகம் காட்டாம போறாரு. இப்ப என் தம்பி தாப்புல உட்காந்தானே ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கியாடான்னு ஏன் நீங்க கேட்கலன்னு உங்க கணவரை கேட்பீங்களா மாட்டீங்களா? கேப்ப சார், கண்டிப்பா கேப்ப சார். என்னமா அப்புறம் அவரை கேட்பீங்கிறீங்க, அப்ப இவர் மட்டும் யாரு? நான் ஒண்ணு நேராவே கேக்குறேன், உங்கள் கணவரின் மரியாதை உங்கள் மரியாதையா, உங்கள் தம்பியின் மரியாதை உங்கள் மரியாதையா? அவரோட மரியாதை தான் சார் மரியாதை. அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்ன வரைக்கும் சார் போன்ல பேசுவாங்க சார், நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு கிடையாது சார் அவங்க வீட்டுல இருந்து யாருமே. இப்போ கல்யாண வாழ்த்து கூட அக்கா நல்லா இருக்கீங்களா, அதாவது அக்கா மேரேஜ் அவ்வளவுதான் போட்டாங்க சார், மச்சான ஒரு வார்த்தை போட்டது கிடையாது. ஆனா உண்மையா மனசுக்குள்ள எவ்வளவு வலியா இருக்கு. ரொம்ப எதுவுமே கலந்துக்கிட முடியல சார். கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு, வந்தா வாங்க அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க.